விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிவாவும் சிந்துவும் பெட்ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சிவா என்ன சொல்கிறாருன்னா, சிந்து உன் கூட வாழ்ந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி, உன் கூட சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன். காலம் முழுக்க வாழலனாலும் பரவாயில்ல, கடைசி வரையும் நீ தான் எனக்கு மனைவி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சிந்து அழுதுகிட்டே சிவா மார்பில் சாஞ்சிக்கிட்டு சொல்கிறாங்க, டாக்டரே நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணேன். உன்னை பொய் சொல்லி உனக்கு பிடிக்காம நான் உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் நீ பாரு, என்னை இவ்வளோ மனசார ஏற்றுக்கிட்ட இந்த பாக்கியம் யாருக்கு கிடையும் டாக்டரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மகா பார்த்துடுறாங்க. ஜன்னல் வழியாக அவங்க கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கத்த. உடனே ஐயோ இப்போவே அன்னபூர்ணி அக்காவை கூப்பிட்டு இவங்களை எப்படியாவது எதனா பிரித்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அன்னபூர்ணியை போய் கூப்பிட்றாங்க. அக்கா இங்கே பாருங்க அக்கா, பாருங்களேன், இந்த சிந்து பாருங்களேன், சிவா ரூமில் போயிட்டு நின்றுட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. அந்த சனியை கருமம் அதை வேற நான் பார்த்துட்டேன் வேக் வேக் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, இருக்கவே இருக்காது. சிவா என் பேச்சை மீறி நடக்கவே மாட்டான். நீ பொய் சொல்லாத சிவா மேலே அப்படின்றாங்க. இல்லைக்கா வாங்க நீங்கள் கண்ணார பாருங்களேன்னு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா அங்கே பாருங்கக்கா அப்படின்றாங்க. பார்த்தா சிவா நல்லா பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறாரு. அக்கா இல்லைக்கா இப்போதான்க்கா நின்றுட்டு இருந்தாங்க, அந்த சிந்து ரூம் உள்ளே தான் எங்கன்னா ஒளிஞ்சிட்ருப்பா, நீங்கள் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கம்முன்னு இருமாகா, சும்மா சும்மா சிவாவை சந்தேகப்பட்டுட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சிந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க. இந்த இசக்கியினுடைய ஆளுங்க செழியனை பார்த்துட்டு துரத்திக்கிட்டே வராங்க. ஏன் துரத்துறாங்க அப்படின்னா, செழியன் கடத்தினாங்க இல்லையா கல்யாணத்தப்போ, அப்போ அவங்க இசக்கியினுடைய ஆளு தான்னு அவருக்கு தெரிஞ்சிருது. துரத்திக்கிட்டே வரும்போது ஒரு கோயிலில் ஒளிஞ்சுக்கிறாரு செழியன். செழியன் ஒளிஞ்சுக்கும் போது அந்த இடத்துல சிந்து கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அப்போ அந்த கோயிலில் செழியன் பார்த்துடுறாரு. அக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, என்னை கல்யாணத்தப்போ கடத்தினது இசக்கி தான் அப்படின்றாரு. எப்படி நீ சொல்கிற அப்படின்னா, அப்போ தான் சிந்து கிட்ட விஷயத்த சொல்கிறாரு. என்னது உன்னை கடத்தவனை இசக்கி தானா அப்படின்னு சொல்லிட்டு, வா செழியா அப்படின்ட்டு போயிட்டு ஒரு ஆட்டோவில் உக்காரும்போது அந்த ஆளுங்க எல்லாம் பார்த்துடுறாங்க. செழியன் சொல்கிறாரு, இசக்கி சொல்கிறாரு செழியன்கிட்ட, டே அதை பர்றா அவன் போகிறான் பாடுறா, அவனை முதல்ல பிடிங்கடா அப்படின்றாரு. உடனே இசக்கியினுடைய ஆளுங்க துரத்திக்கிட்டே வராங்க. ஆட்டோவில் சிந்துவும் செழியனும் போகிறாங்க. போயிட்டு எப்படியோ மறைஞ்சிடுறாங்க. டே தப்பிச்சிட்டானாடா, அவன் கண்டி அன்னபூர்ணிக்கிட்ட போய் சொல்லிட்டானா அந்த அன்னபூர்ணி என்னை வீட்டை விட்டு நிரந்தரமாக திருத்திடுவாடா அப்படின்னு இசக்கி சொல்லும்போது, உடனே இவங்க ஆட்டோவில் ஓடி துரத்த மறைஞ்சிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் டாக்டர் கேட்குறாரு, என்ன சிந்து செழியனோட வர என்ன அப்படின்னு கேட்குறாரு. டாக்டரே செழியனை கடத்தந்து இசக்கி தானா அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாரு, இசக்கி தான் இந்த வேலை செஞ்சான்னு தெரிஞ்சதுன்னா அன்னபூர்ணி பெரியம்மா அவனை நிரந்தரமாக வீட்டை விட்டு திருத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குது சிந்து, நான் போயிட்டு வரேன்ட்டு போகிறாரு. ஆனால் மகா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு மனசே சரியில்லை. சிந்துனால சிவாவனுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. போயிட்டு அன்னபூர்ணி கிட்ட, அன்னபூர்ணி அக்கா வாங்கக்கா, நீங்கள் பேசுங்கக்கா சிந்து கிட்ட, எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு போயிட சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சிந்து இருக்கிற ரூமுக்கு மகா அன்னபூர்ணியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்னபூர்ணியும் சிந்து ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு, ஏ சிந்து நீ எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிந்துக்கு ரொம்ப கவலையாக கஷ்டமாக இருக்குங்க. நாளைக்கு சிந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாமா? நன்றி, அதுவரையும் காத்திருப்போம். பாய்.